பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆதியாகமம் 2:7 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் சகலவித நீரில் வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பறவைகளையும் மிருகங்களையும் மனிதனையும் கர்த்தர் உருவாக்கினார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தேவன் தான் படைத்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தன் ஜீவ சுவாசத்தை அதன் நாசியிலே ஊதவில்லை. தேவன் தம்முடைய சாயலாகவே தேவ சாயலாகவே சிருஷ்டித்த மனிதனுக்கு மட்டுமே தன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு தேவன் பதில் கொடுப்பதைப் போல மனிதனை தான் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் தன்னை போலவே கேட்கவும் பேசவும், அதாவது தன்னை நோக்கி கூப்பிடவும் தனது சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாகத்தான் தன் சாயலாகவே இருக்கும்படியாக அவன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். எனவே நமக்குள் இருக்கிற சுவாசம் ஜீவ சுவாசம், அது தேவனுடைய சுவாசம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுத்த போது அவள் இயேசு தன்னிடத்தில் சொன்னதை கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அறையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் சொன்னபோது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தனது சாயலாக தனது ஜீவ சுவாசத்தை ஊற்றி தேவன் உண்டாக்கிய மனிதனுக்கு அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை நம்புகிற விசுவாசிக்கிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். எனவே அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திர பாக்கியம் பெற்ற நாம் அவரை நோக்கி கூப்பிடவும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலையும் அவருடைய சுவாசத்தையும் அவருடைய ஆவியையும் பெற்றிருக்கிற நாம் அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் வாழ்ந்தோமானால் கர்த்தர் நம்மை படைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்மை கொண்டு நிச்சயம் நிறைவேற்றி நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பலுகி பெருக செய்து அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சாயலாகவே நாங்கள் இருந்து உம்முடைய சுவாசத்தால் வாழ்ந்து உம்முடைய ஆவியினால் வளருகிற நாங்கள் உம்மோடு பேசவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் அதன்படி நடந்து இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி.
இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நிறைவேற வேண்டிய நன்மைகளையும் ஈவுகளையும் திட்டங்களையும் இந்த நாளில் தானே நிறைவேற்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.